வணக்கம். நான் உங்கள் மோகனா. 29/8/2025 வெள்ளிக்கிழமை தின தந்தி. வாங்க செய்திக்குள்ளார போகலாம். சென்னை ஆகஸ்ட் 29. சென்னை ஐஐடியில் படிக்கும் 353 அரசு பள்ளி மாணவர்கள் நடப்பாண்டில் 28 பேர் சேருகிறார்கள். அனைவருக்கும் ஐஐடி திட்டத்தின் கீழ் சென்னை ஐஐடியில் 2 விதமான படிப்புகளை 353 அரசு பள்ளி மாணவர்கள் படித்து வருகிறார்கள். நடப்பாண்டில் 28 பேர் தற்போது சேர இருக்கின்றனர். அனைவருக்கும் ஐஐடி திட்டம் கீழ் சென்னை ஐஐடி PS தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய சுயமாக கற்றல் செல் லேர்னிங் படிப்புகளை அறிமுகம் செய்தது. இந்த படிப்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை சேர்க்க ஏதுவாக தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை சென்னை ஐஐடியுடன் இணைந்து பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளை நேரடியாக சந்தித்து இந்த படிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதற்கான தகுதி தேர்வுக்கு தயார்படுத்தும் முன்னெடுப்புகள் செய்யப்படுகின்றன. அதிலும் சராசரியாக படிக்கும் நன்றாக படிக்காத மாணவர்களை இந்த படிப்புகளில் சேர்க்க வேண்டும் என்ற, அதாவது எந்த படிப்புகளில் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். அவ்வாறு அடையாளம் காணப்படும் மாணவ மாணவிகள் இந்த தகுதி தேர்வு எழுதுவதற்கு செலுத்த வேண்டிய தொகையையும் அரசே செலுத்துகிறது. அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெறும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இந்த 2 படிப்புகளை சென்னை ஐஐடி ஆன்லைன் வாயிலாக வழங்கி வருகிறது. தேர்வாகும் மாணவர்களின் பெற்றோருடைய ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு குறைவாக இருந்தால் அவர்களின் படிப்பு கட்டணத்தில் 75% ஐஐடியை செலுத்துகிறது. மீதமுள்ள 25% SC ST SCA மாணவர்களுக்காக இருந்தால் அவர்களுக்கான கட்டணத்தை தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகமும் செலுத்துகிறது. மற்ற பிரிவினர் அந்த 25% கட்டணத்தை மட்டும் செலுத்தினால் மட்டும் போதும். இந்த படிப்புகளை படிக்கும் மாணவர்களின் வேறு படிப்புகளையும் தொடரலாம். அந்த வகையில் 2 பட்ட படிப்புகளை படிக்கும் வாய்ப்பையும் சென்னை ஐஐடி இதன் மூலம் வழங்குகிறது. 353 பேர் படிக்கிறார்கள். அதன்படி 2022ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 353 அரசு பள்ளி மாணவிகள் சென்னை ஐஐடி வழங்கும் PS தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்புகளை ஆன்லைன் வாயிலாக கற்று வருகின்றனர். அவர்களில் சிலர் ஒட்டுமொத்த சராசரி தர 8 என்ற அளவில் சிறந்து விளங்கவும் செய்கின்றனர். இதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டிலும் மேற்சொன்னபடி அரசு பள்ளிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவ மாணவிகளை அடையாளம் கண்டு 170 பேர் இந்த படிப்புகளை படிப்பதற்கான தகுதி தேர்வை எழுதினார்கள். அவர்களில் 28 பேர் வெற்றி பெற்று சென்னை ஐஐடி வழங்கும் PS தரவு அறிவியல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் படிப்புகளில் தொடர இருக்கிறார்கள். இதனை சுட்டிக்காட்டி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய X தலைப்பக்கத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுடன் செயல்படுத்தும் திட்டங்களின் துணையோடு அரசு பள்ளி மாணவ செல்வங்கள் கல்வியில் உயரகங்களை எட்டிப்பிடித்து சாதனை படைக்கிறார்கள் என்று பதிவிட்டு உள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.